ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குரு அருளால கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, பாஷாண சதுர்தசி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அதிமகா விசேஷமான விரதங்களில் ஒன்று இது. விரதன்னொடனே உடனே சாப்பிடாம தான் இருக்கணுமா அப்படின்ட்டுலாம் யோசிக்க வேண்டாம். சில பூஜை முறைகள்லாம் இருக்குது இதில். இந்த மாதிரி வரக்கூடிய இந்த பாஷாண சதுர்தசின்னா அதோட முதல்ல அது எதுக்காக, நமக்கு அது எந்த வகையில் உபயோகமாக இருக்கும் இந்த விரதம் அப்படின்றத நீங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதுபடி பார்த்துட்டிங்கன்னா, அடிப்படையில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கி என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த விஷமமான எண்ணங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. விஷமமான எண்ணங்கள், விஷ எண்ணங்கள்ன்ட்டும் அதுக்கு பேர். அதாவது ஒருத்தர் நல்லா இருந்தாலும் இந்த உலகம் அவங்கள பார்த்து வயிற்றெரிச்சலால் திட்டம், நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்ட்டு திட்டம், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசுன்ற மாதிரி ஒரு விஷயந்தான் பொதுவாகவே உண்டு. நமக்கு தெரியாது இல்லையா, யார் நம்மளை என்ன மாதிரி எண்ணி நமக்கு அந்த தீய எண்ணங்களை நம்ம மீது செலுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியாமலே இருக்கும். அதெல்லாம் ஒரு விஷயமாப்பா, அவன் வயிற்றெரிச்சல் படுறோம் பட்டுன்னு தான் இருப்பான், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போனோம் அப்படின்னு நம்ம நினச்சாலும், இந்த மாதிரியான இந்த பொறாமை தீய எண்ணங்கள்லாம் ஏதேனும் ஒரு காலத்தில் நமக்கு அது சில பாதிப்புகளை உண்டாக்கிட்டு தான் போவோம். அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி எண்ணங்கள் வச்சுக்கிறவங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய துன்பம் அவங்க பண்ண அந்த தவறான காரியங்களால், தவறான அந்த எண்ணங்களால் நமக்கும் அது ஒரு வகையில் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சின்ன துன்பமாகுது வந்துட்டு போவோம். சரி, இதிலிருந்துலாம் தப்பிப்பதற்காகத்தான் இப்பேற்பட்ட ஒரு விசேஷமான பாஷாண சதுர்தசி. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த மாதிரி இந்த விஷய எண்ணங்களில் ஏதேனும் ஒரு வகையில் மாட்டின்னு தான் இருக்கிறோம். அது கூட இருக்கிறவங்களா கூட அந்த மாதிரி எண்ணங்கள் எண்ணலாம், உறவுகளில் எண்ணலாம். ஸோ ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு தெரியாது இல்லையா, அந்த மாதிரி எண்ணங்கள் எத்தனை நம்மளை சுற்றிண்டு நம்மளுக்கு தாக்குவதற்கு ரெடியாக இருக்கிறதுண்டு கூட. ஸோ அதனால் அந்த மாதிரி எண்ணங்கள்லேருந்து முழுமையாக தப்பிப்பதற்கும் நம்மளை எதிர்காலத்தில் தற்காத்து கொள்வதற்காகவும் ஒரு விசேஷமான ஒரு விரதம் ஒன்று உண்டுன்னா அதான் அந்த பாஷாண சதுர்தசி. அது மட்டும் இல்லை, நிறைய இந்த சதுர்தசியில் நாம் செய்யக்கூடிய சில பூஜைகளால் தொற்று நோய்களில் இருந்தும் நாம் தப்பிக்கலாம். கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த நிறைய இன்றைக்கி ஒரு உடம்பு சரியில்லைன்ட்டு நாம் எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் அலோபதியில் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே கிட்டத்தட்ட அந்த ஸ்டெராய்டுன்ட்டு சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு பாய்சன் மாதிரி தான், பக்க விளைவு ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளாக தானே இன்றைக்கி நிறைய இருக்குது. ஸோ அதை மாதிரியான ஏற்படக்கூடிய அந்த விஷங்களால் ஏற்படக்கூடிய வேதனைகள் துன்பங்களும் நம்ம உடலில் தாக்காமல் இருப்பதற்கும் இந்த மாதிரியான வரக்கூடிய இந்த சதுர்தசி மிகவும் விசேஷமானது. சரி, இதில் என்னென்னா, இது ஆக்சுவலி துர்வாச மகரிஷி பீமசேன மகாராஜாக்காக உபதேசம் பண்ணது. பீமசேன மகாராஜா நிறைய சாப்பிடுவார், அவரால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாதே அப்படின்ட்டு யோசிக்கும் போது, இந்த பாஷாண சதுர்தசி அன்று மட்டும் அண்டா கூட அளவில் அருகம்பில்லை குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு. அதே போல் தான் இந்த சதுர்தசிலையும் எல்லாராலையும் முழுமையாக விரதம் இருக்க முடியலனா கூட அட்லீஸ்ட்டு காலையில் இல்லைனா ஒரு இரவுக்குள்ளே, ஏன்னா இந்த எந்த விதமான மூலிகைகளும் கீரைகள் வகைகளும் ஒரு இரவுக்குள்ளே, அதாவது ஒரு 4:30 மணிக்குள்ளே நம்ம எடுத்துக்கிறது தான் உத்தமமாக இருக்கும். அதன்படி இந்த அருகம்புல்ல விநாயகருக்கு துர்வா சூக்தன்ட்டு ஒன்று உண்டு. நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணுங்க. அந்த துர்வா சூக்தம் கொஞ்சம் எளிமையானதாக தான் இருக்கும். அதை சொல்லி அந்த அருகம்புல்ல மாலையாக கட்டி சுவாமிக்கு விநாயகர் பெருமானுக்கு சாத்தி, அந்த மலையையே கொஞ்சம் பிரசாதமாக நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் அதுவே ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம். அப்படி அந்த அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறதுக்கும் ஒரு விசேஷமான மந்திரத்தை வாத்தியார் சொல்லியிருக்காரு. ரொம்ப அதிகமாக விசேஷம். ஏன்னா மிருத்யுன்ட்டு சொல்லக்கூடிய மரணத்தையே வெல்லக்கூடிய சக்தி அந்த அருகம்புல்லுக்கு உண்டு அப்படின்றார் வாத்தியார். ஸோ அந்த மந்திரமும் உங்களுக்கு இதெல்லாம் இந்த வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு. அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி அருகம்புல் ஜூஸை முடிஞ்சால் காலையிலேயே எடுத்துக்கோங்க. காலையிலேயே விநாயகருக்கு வீட்டில் இருக்கிற விநாயகர் படத்துக்கு கூட நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் அருகம்புல்லை வாங்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை துர்வா சுத்தம் சொல்லி துர்வாச மகரிஷி மனசில் நினச்சிண்டு, துர்வா தாய், துர்வா தேவின்ட்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களையும் மனசில் நினச்சிண்டு
நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப விசேஷம். கூடுதலாக சர்பாபரண கணபதி அப்படின்ட்டு ஒரு விநாயகர் ஒருத்தர் இருக்கார். நாகங்களே ஆபரணமாக பூண்ட விநாயகர். அவருக்குரிய ஒரு காயத்ரியும் உண்டு. இதெல்லாம் இந்த விசேஷங்கள்லாம் நம்ம அகஸ்திய விஜயத்தில் பார்த்தீங்கன்னா 95 நவம்பரில் ஒன்று இருக்கும் இந்த பாஷான சதுர்தசி. அப்புறம் 94 நவம்பர்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த சர்பாபரண விநாயகரை பற்றின விஷயங்களும் இருக்கும். இதையெல்லாம் நாம் வந்து நாளைக்கு அந்த விநாயகரோட காயத்ரி எவ்வளோ முடியுமோ சொல்கிறதும், இனி எதிர்காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா இப்போவே உலக நாடுகள்லாம் மறுபடியும் இந்த ஆயுத சோதனை அது இதெல்லாம் பண்ணுறதுக்கு இறங்கியிருக்காங்க வச்சுங்களேன். எங்கேயோ பண்ணுறாங்க அப்படி நினைக்க வேண்டாம். அதோட தீய விளைவுகள் உலக மக்கள், உலக சமுதாயத்தில் வந்து நிச்சயமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒவ்வொருத்தரோட அந்த ஆணவமான செயல்களால் அந்த தலைவர்களோட ஒரு என்ன சொல்கிறது, முற்போக்குன்ட்டு சொல்ல முடியாது, அவங்க தற்காப்புன்ட்டு சொல்கிறாங்க. அது எப்படி இருந்தாலும் பூமியில் வீணாக இந்த மாதிரி ஒரு அணுகுண்டெல்லாம் போட்டு வெடிக்க வைக்கிறதெல்லாம் வந்து சோதனைன்ற பெயரில் வந்து எப்பொழுதுமே எல்லா மனித குலத்துக்கும் அது ஒரு பேராபத்து தான் அப்படின்றாரு. அதன்படியும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலும் அந்த மாதிரி எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த விஷக்கதிர்கள், விஷவாயுக்கள் சம்திங் எதுவாக இருந்தாலும் அதோட தீய விளைவுகள்லேருந்தும் நம்மளை காப்பாற்றக்கூடிய அதிமகா விசேஷம் நிச்சயமாக இந்த பாஷான சதுர்தசிக்கு உண்டு. அந்த அருகம்புல் ரசத்தை அருந்தி விநாயகர் சர்பாபரண கணபதி விநாயகரோட காயத்ரி எவ்வளோ முடியுமோ சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. முழுமையாக விரதம் இருக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் இந்த ஜூஸையாவது எடுத்துட்டு ஓரளவுக்கு அந்த முழுமையாக ஃபுல்லாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. பிகாஸ் இந்த அருகம்புல் ஜூஸ் வேலை செய்யணும் இல்லையா உடலில். ஸோ அதுக்காக ஒரு முயற்சி பண்ணுங்க. 2வது, இது பொதுவாகவே பாஷான சதுர்தசிக்கு உரிய ஒரு விசேஷம். இது இந்த நாள் நம்ம சொல்கிறோம் வச்சிங்களேன், இந்த 4ஆம் தேதி நவம்பர் 4ஆம் தேதி 2025 அன்று பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே அது தேய்பிரையாக இருந்தாலும் ரொம்ப விசேஷம், வளர்பிறையாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அது மருத்துவ சக்தி நிறைஞ்சது தான் செவ்வாய்க்கிழமை. அதோட கூடுதலாக ஒரு விசேஷம் ஒன்று உண்டு. அதுதான் என்னன்ட்டு பார்த்தாச்சுன்னா, அசுவினி திருநக்ஷத்திரம் பகல் 12:30 மணிக்கு மேலே வந்துடும். அந்த சமயத்தில் 12:30 மணி சமயத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி விநாயகர் பெருமானை வேண்டிண்டு அவருக்கு அருகம்புல் மாலையை சார்த்தி அந்த ரசத்தை, அந்த அருகு ரசம்னு சொல்லக்கூடிய அந்த ஜூஸை வந்து குடிக்கிறது இன்னும் மகா விசேஷமான பலன்கள் நிச்சயமாக தரும். ஏன்னா அசுவினி வந்து விசேஷமான மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு திருநக்ஷத்திரன்றது நம்ம அடியார்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அது கேது பகவானோட நட்சத்திரம். கேது பகவானோட அதிபதி தான் விநாயகர் பெருமான். ஸோ நாளைக்கு இவ்வளோ விசேஷங்கள் இருப்பதனால நமக்கு தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விரதம், நல்ல பூஜை நாள் அது. அதை யாருமே வந்து தவற விடாமல் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் நீங்கள் அந்த அருகம்புல் மாலையை ஜூஸ் போட்டு கூட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன அளவில் சின்ன டம்ளரில் கூட கொடுத்து வீணாக்காமல் குடிக்க வைக்கிறது கூட மகா விசேஷமான ஒரு மிகப்பெரிய புண்ணிய கைங்கரியம் தானே. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி இந்த மாதிரியான விசேஷ விரதங்களெல்லாம் நம்ம தவற விடாமல் பயன்படுத்திக்கணும் குருவர்களால். ஓம்.